சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நெடுஞ்சாலை மற்றும் வயல்வெளிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நடராஜன். வணக்கம். நெடுஞ்சாலையிலும் சரி வயல்வெளிகளையும் சரி வெள்ள நீர் சூழப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பதிவுகள் என்னவாக இருக்கிறது? இங்கு ஏதேனும் மீட்பு பணிகள் தொடர வாய்ப்புகள் இருக்குமா? என்ன சூழல்? சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி சுற்று வட்டார பகுதியில் தற்போது விவசாயத்துக்கு பல ஏக்கர் நிலம் தேவையே இல்லை. 10க்கு 10 ரூமே போதும், பல லட்சம் கேரண்டி. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மேலும் ஓமலூர் காடையாம்பட்டி ஒட்டி சேர்வராயன் மலைத்தொடர் உள்ளதால் மலைத்தொடரிலிருந்து உற்பத்தியாகும் சரபங்கா நதியில் உற்பத்தியாகும் மழை நீரானது நேற்று இரவு முதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அளவுக்கு அதிகமான வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக கரை புரண்டு அருகில் உள்ள தோட்ட வயல்வெளிகளிலும் கரை புரண்டு ஓடுகிறது தண்ணீர். தற்போது சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியுள்ள பூசாரிப்பட்டி, பண்ணப்பட்டி ஆகிய பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து சாலையில் சென்று வருகிறது. இதன் காரணமாக சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு வழிப்பாதையாக போக்குவரத்தை மாற்றி அமைத்துள்ளனர். மேலும் ஆங்காங்கே பொதுமக்கள் தோட்டங்களில் வீடுகளில் சூழ்ந்து இருப்பவர்களை தற்போது தீயணைப்புத் துறையினர் அவ்வப்போது மீட்டு வருகின்றனர். தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் தற்போது பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நடராஜன்.